கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இந்த நாளிலும் கூட இன்றைய மன்னாவாக 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. ஆம், திரியேக தேவனை நாம் புகழுவோம், நாம் வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், நாம் இவர்களை கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவுக்கு ஆராதனை, குமாரனுக்கு துதி, பரிசுத்த ஆவியானவருக்கு கனத்தை செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம். தேவ சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி? நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் நமக்கு இருக்கிறதல்லவா? நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, மகிமையை நாம் அவருக்கே செலுத்துகின்றோம். அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து குமாரனாகிய கர்த்தர் நமக்காக மரித்தார். 3வது நாளிலே உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தார், ஜீவனை கொடுத்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறதே. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி நமக்குள்ளே தங்கி இருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல ஆவியாக அவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 5:22 விதம் சொல்லுகின்றது, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு கனம். அதனோடு கூட பாருங்கள், பரிசுத்த ஆவிக்கு ஒரு கனம் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒருவேளை பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் விரோதமாக என்ன பேசினாலும் சில நேரம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைச்சிருமா இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தூஷண வார்த்தைக்கு மன்னிப்பே கிடையாது, இம்மையிலும் அருமையிலும் மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு இவ்வளோ பெரிய கனத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த திருத்துவ ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுவோம். நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுவோம். விசேஷமாக ஒரு சின்ன ஆலோசனை, எப்படி கனம் பண்ணுவது? ஒரு நாளிலே நாம் காலை எழும்பி நம்ம துதிக்கும் பொழுது, பாடல்களை பாடும் பொழுது, நம்ம சரியாக பிதாவாகிய தேவனை கனம் பண்ணவும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணவும், பரிசுத்த ஆவியை கனம் பண்ணவும் என்ன பண்ணுவது? மூவரையும் உயர்த்தும் வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசேஷமாக நம்முடைய பிளஸ்ஸிங் சர்ச் ஆராதனைகளிலும் சரி, நம்முடைய உபவாச கூட்டங்கள், சிறப்பு கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல திரியேக தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்களை பாடுவோம். நாங்கள் எப்படி? சீர்திரியேக வஸ்தே, சீர்மிகு வான் புவி தேவா ஸ்தோத்திரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், இப்படி திரியேக தேவனை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை ஒரு பாடலையாவது முதலாவது நீங்களும் பாடுங்கள். அதற்கு பின்பு ஆண்டவருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் மகிமை அடைவாராக, திரியேக தேவன் மகிமை அடைவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.